உணவு அருந்துறது அப்படிங்கிறத சாஸ்திரம் ஒரு புனித செயலாக கருதுறது. அப்ப இந்த சாப்பாடு அப்படிங்கிறது ராகத பிராப்தம், அதாவது இச்சையினால அது நாம் பண்றோம். சாப்பிடணும்னு நம்மளுக்கு ஆசை வந்தா சாப்பிட்றோம். அது பசி போறதுக்காகவா இருக்கலாம், அல்லது திருப்தி அடையறதுக்காகவா இருக்கலாம். ஆனா அந்த சாப்பிடணும்னு எப்ப நம்ம ஆரம்பிச்சுட்டோமோ அதை ஒரு வழிமுறைப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது. இதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நிறைய பார்க்கணும். என்ன அப்படின்னா, எதை சாப்பிடலாம்னு முதல்ல பார்க்கணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கணும், எப்ப சாப்பிடலாம் எப்ப சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடலாம் எப்படி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த தினங்கள்ல சாப்பிடவே கூடாது, எந்த தினங்கள்ல ராத்திரியில சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடை சொல்றது. நம்மளுக்கு கேட்டாலே பயமா இருக்கும். என்ன சுவாமி நீங்க நிறைய சாஸ்திரம்னு சொல்லி எதெல்லாமோ கட்டுப்பாடு சொல்றீங்களே, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும் சௌரியமா இருக்கும், தெரிஞ்சுட்டாதானே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. நீங்க நிறைய பேர் சொல்லுவா, தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற புஸ்தகத்தை வாங்கினாதான் எங்களுக்கு கஷ்டம், அதை பத்தி தெரியாத வரைக்கும் நாங்க ஃப்ரீயா இருக்கோம்னு. இது நினைக்கிறது ரொம்ப தப்பு. சாஸ்திரம் பயமுறுத்துறதுக்காக வரல, நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளுக்கு சுகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான். சாசனாத் திராயதே இது சாஸ்திரம். அம்மா குழந்தைக்கு சில விஷயங்களை சொல்றா, கட்டுப்பாடை சொல்றான்னா எதுக்காக சொல்றா? அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றாளா? இல்லை, அந்த குழந்தைக்கு ஹிதத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்றா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வழிமுறைகளை உணவு அருந்தும் விஷயத்துல சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம். முதல்ல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். நின்றுண்டே சாப்பிட்றது கூடவே கூடாது. நின்றுண்டே சாப்பிட்றது, நடந்துட்டே சாப்பிட்றது, ஓடிண்டே சாப்பிட்றது, படுத்துண்டே சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. உட்கார்ந்து தான் சாப்பிடணும். தரையில உட்காந்து சப்பலாங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மேல நல்லா டேபிள்ல, டைனிங் டேபிள்ல வச்சுன்னா சேர்ல உட்காந்து சாப்பிட்றது யாருக்கு முடியலையோ, கை கால் உட்கார முடியல, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, வயோதிகம் வந்துருத்து, அந்த மாதிரி யாராவது இடுப்புல ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு அவஸ்தையில இருக்கிறவா மேல ஆசனத்துல உட்காந்து சாப்பிடலாமே தவிர, மீதி பேர் கீழே தரையில உட்காந்து அழகா சப்பலாங்கால் போட்டு உட்காந்து நல்ல ஒரு இலையில நல்ல ஒரு பாத்திரங்கள்ல அன்னத்தை வச்சுண்டு ஒரு தெய்வ சிந்தனையோட அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. இன்னும் இதுல பல வழிமுறைகள் உள்ளன, அதை நாம் போக போக தெரிஞ்சுப்போம்.